வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் தமிழ் டுடே நிறுவனத்தின் புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பில்லைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது நாளுக்கு நாள் சர்வே முடிவுகளும் கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் வெளியாகி மக்களுடைய மனநிலையும் குறைகளையும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு பார்த்திங்கன்னா 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு 3 நாளில் என்னென்னலாம் மாறப்போகுது, என்னென்னலாம் மாறும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா அரசியல் களம் மிக தீவிரமாக பிரச்சாரம் ஓய தொடங்கி விட்டது. இதுக்கப்புறம் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் இப்போ பார்த்திங்கன்னா சூழலே இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக வரலாற்றில் இந்த ஒரு 2026 தேர்தல் களம். இந்த வாக்குப்பதிவில் பார்த்திங்கன்னா மக்கள் முழு ஆதரவை யாருக்கு கொடுக்க போகிறார்கள், அதுக்கான பிரதிபலிப்பு வாக்கு எண்ணிக்கை, அதாவது மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சியான திமுக, அதன் ஈடாக எதிர்கட்சியாக அதிமுக, புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேகா, அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை ஒன்றிணைக்க நாதாக என அனைத்து விதமான 4 முனை போட்டி கட்சிகளும் தீவிரமாக களப்பணிகளும் தீவிரத்திலும் தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த ஒரு களத்தை மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கொண்டு செல்லக்கூடிய அளவில் மக்களுடைய ஆதரவும் அனைத்து விதமான கட்சிகளுக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றமும் மாற தொடங்கிவிட்டது. அனைத்துமே இப்பொழுது ஒரே கட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா முடிக்கக்கூடிய இடமாக தான் இந்த ஒரு 2026 தேர்தல் களம் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவை கொடுக்கக்கூடிய இடத்தில் பார்த்திங்கன்னா 4 முனை போட்டி கட்சிகள் இருக்கிறது. மக்களுடைய மாற்றம் என்னமாக இருக்கிறது என்றால், பழைய கட்சிகள் 50 ஆண்டுத்திற்கு மேலாக ஆண்ட இரு திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இருந்து ஒரு பெரும் விதத்தில் மாற்றம் நமக்கு ஏற்படவில்லை. நம்ம இருக்கிற நிலைமையே அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த தடவை நம்ம புதிய ஒரு மாற்றமாகவும் புதிய பார்த்திங்கன்னா ஒரு வழியாகவும் புதிய வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கணும். நல்ல ஒரு இடமாக நல்ல ஒரு நாடாக தமிழ்நாடு விளங்கணும்னா நம்ம ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளரை, முக்கியமான முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு கடமையும் அறிவும் தெளிவும் நமக்கு தேவை அப்படின்றத உணர்ந்த பொதுமக்கள்கள் மாற்றத்தை யோசிக்கிறார்கள். அந்த மாற்றத்தில் முதலிடத்திலும் விஜய், அதுக்கு அடுத்த இடத்திலும் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. வேறு எந்த கட்சியும் மாற்று அப்படின்றது சொல்ல முடியாத சூழலில் இப்பொழுது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 4 முனை போட்டியில் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆண்ட கட்சி. ஆளாத கட்சினா இவங்க 2 பேர் தான், அதாவது நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் தான். ஸோ இதில் மக்கள் யார் முடிவெடுத்து மாற்றி ஒரு வாக்கை செலுத்த போகிறாங்க அப்படின்றத பார்க்கப்படுகிறது. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.